வேதம் சொல்லுகிறது, சவுல் ராஜா, சவுல் என்கிற ஒரு மனிதன் கழுதையை தேட போகும்போது ஆண்டவர் அவனை ராஜாவா அபிஷேகம் பண்றார். அவன் ஆசாரியனை, தேவனுடைய ஊழியனை சந்தித்து விட்டு திரும்பும் போது வேதம் சொல்லுது, குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு அவன் போகும்போது அவன் மேல் தேவனுடைய ஆவியானவர் இறங்குகிறார். தேவனுடைய ஆவியானவர் அவர் இறங்கும் போது அவன் நிறைய தீர்க்க தரிசனம்லாம் சொன்னான். ஆனால் திடீரென்று கர்த்தருக்கு விரோதமாய் தவறு செய்து ஆவியானவர் ஆண்டவர் அவனை விட்டு வெளியே எழுதினார். வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனை விட்டு வெளியே போனார் அப்படின்னு. நீங்க வேதத்தில் வாசிப்பீர்களானால், ஆண்டவர் எப்போ அவனை விட்டு வெளியே போனாரோ அடுத்த நிமிஷத்துல ஒரு பொல்லாத ஆவி அவனுடைய சரீரத்தில் ஆளுகை செஞ்சிருச்சு. அப்போ சத்துரு எப்பவுமே பார்த்துட்டே இருப்பான். எப்போ ஆண்டவரை விட்டு நம்ம பிரிகிறோமோ அடுத்த நிமிஷமே அவன் நமக்குள்ள வர்றதற்கு அவன் வகை தேடிக்கொண்டே இருப்பான். நீங்கள் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு போய் ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறாரு. அதிகாலையில் ஆண்டவர் அவங்களோட பேசுறாரு. ஆனா ஆண்டவர் இல்லாத நேரத்தில் பார்த்து பிசாசு உள்ள என்ன பண்றான் அப்படின்னா அவர்களை குழப்பி விடுறான் பாருங்களேன். அப்போ ஆண்டவரை விட்டு பிரிகிற நேரத்தை சத்துரு பார்த்துட்டே இருக்கிறான். எப்போ எப்போ இவங்க ஆண்டவரை விட்டு பிரிவாங்க. அதனால தான் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவுல மட்டும் எப்பவுமே என்ன வந்துடக்கூடாதுன்னா ஒரு விரிசல் வந்துடவே கூடாது. ஒரு தவறு செய்து விட்டோமா, ஒரு பொய் சொல்லிட்டோமா, உடனே அடுத்த நிமிஷமே போய் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே இந்த மாதிரி நான் செஞ்சுட்டேன், ஆனால் ஒன்று அந்த பிரசன்னத்தை மட்டும் நான் இழந்துடக்கூடாது ஆண்டவரே, உங்களை விட்டு மட்டும் நான் இழந்துடக்கூடாது ஆண்டவரே. அதனால ஆண்டவரோடு உள்ள உறவுல நம்ம சரியா இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன், நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை. வேற எதை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மை அறியாமலே நமக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வரும். ஆண்டவரோட நம்ம நடக்கும்போது இருக்கு பாருங்க ஒரு தைரியம். அந்த தைரியம் கோடி ரூபாய் நம்ம கையில இருந்தா கூட அந்த தைரியம் நமக்கு யாரும் கொடுக்க முடியாது. அவ்வளோ எத்தனை பேர் நீங்க அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. நீங்க ஹோலியா ஒரு மாசம் முழுக்க பரிசுத்தமா ஒரு தவறு கூட பண்ணாம நல்ல ஜெபம் பண்ணி ஆவியில அனலாய் ஆண்டவரோட இருக்கிற அந்த மாசத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு அது சாதாரணமானதா தெரியும். உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஆனா தேவனோடு உள்ள உறவுல மட்டும் நம்ம குறைஞ்சிட பாருங்களேன். நம்மளை அறியாமல் பயம், பதட்டம், எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறி எல்லாமே நமக்கு வந்துடும். அதனால இந்த 21 நாள் இந்த ஆண்டவருடைய சேர்ற இந்த ஜெபத்துல நம்ம எல்லாரும் ஆண்டவரத்துல கேட்க போறோம். எனக்கு ஒரு ஜெப குறிப்பும் இல்லை ஆண்டவரே, எனக்கு ஒரு தேவையும் இல்லை ஆண்டவரே. எனக்கு தேவையே யார் தான் அப்படின்னா எனக்கு நீங்க தான் ஆண்டவரே. எனக்கு தேவை, எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க ஆண்டவரே. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தீங்கல்ல, அந்த வாக்கை இன்னைக்கு எனக்கு கொடுத்துருங்க. உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன், உன்னை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்ற ஒரு உடன்படிக்கையை மட்டும் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்போ இதை ஆண்டவரிடத்துல கேட்கணும். தாவீது கர்த்தருக்கு விரோதமாய் அவ்வளவு பெரிய தவறை செய்தான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணலைன்னா அவனை விட்டு பிரியல. ஏன்னா அவன் உடனே போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து மன்னிப்பு கேட்டு அழுது, ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்ச உடனே கர்த்தர் போகல பாருங்களேன். அப்போ ஆண்டவர் நம்மோட ஒரு உடன்படிக்கை பண்ணணும். என்ன உடன்படிக்கைன்னா, உன்னை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன்னு ஒரு உடன்படிக்கை. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவோம். எனக்கு ஒரு தேவை மட்டும்தான்ப்பா, நீர் என்னோடு கூட இருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாரும் நம்மளை உயர்த்தண்டாம், யாரும் நம்மளை பெருமைப்படுத்த வேண்டாம், யாரும் நமக்கு கொடுக்க வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரே. ஆனால் எல்லாம் தானாய் நடக்கும், எல்லாம் தானாய் காரியங்கள் கைகூடி வரும். அது நடக்க வேண்டிய சமயத்திலே அதுவாகவே நடந்துவிடும். ஹல்லேலூயா. ஆனா நீங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களே உங்களுக்கு எதிராக இருக்கும் போது, அவன் நல்லா இருக்க கூடாது, அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கும் போது, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன செஞ்சேன், நான் நல்லா இல்லாம போனேன்னா அவங்களுக்கு என்ன, அதனால அவங்களுக்கு என்ன லாபம், நான் நல்லா இருக்க கூடாதா, நான் நல்லா இருக்கிறத இவங்க கூட விரும்ப மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பெரிய ஆதங்கத்தோட
இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, பெற்ற தாயும் பெற்ற தகப்பனும் கூட, கூட பிறந்த சகோதரர்கள் கூட ஹல்லேலூயா நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சாலும், நம்முடைய தேவன் யாக்கோபின் தேவன் அல்லவா? அவர் யாக்கோபின் தேவன் அல்லவா? மாமனாரே நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சாலும் அவனை அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக ஆசீர்வதித்து பலப்படுத்தி வெறுமையாய் போன அவனை இரு பெரிய பரிவாரங்களுக்கு தகப்பனாய் மாற்றுவது உண்மையானால், இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உங்களை நன்றாய் இருக்க கூடாது என்று நினைத்த அவர்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை அலங்கரித்து அழகு பார்த்து உங்களை உயர்ந்த இடங்களிலே அமர செய்ய போகிறார். நம்புறவங்க இன்னும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா.